வணக்கம். மீண்டும் சந்திக்கின்றோம். இது பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல். நான் ஜமுனா வேலாயுதம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வேலை, பணி சுமை, நோன்பு, களைப்பு, இப்படி பல்வேறான சூழல்களை கடந்து இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே நோன்பு பிறநாளை கொண்டாடுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான். அந்த தனி மகிழ்ச்சியை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று அரங்கில் இரு சகோதரிகள் நமக்காக காத்திருக்கின்றார்கள். அதிலும் அழகு தமிழில் பேசி அவர்களுடைய அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். அவர்கள்தான் சுலைஹா அப்துல்லா, அர்ஜினா அப்துல்லா. இருவருமே இங்கு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சரி, இதுல யார் அக்கா யார் தங்கை? நான் அக்கா. சுலைஹா அக்கா, நீங்க அக்கா, அர்ஜினா தங்கை. சரி, முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகம். எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, அதெல்லாம் சொல்லுங்க. நான் ஸ்லாங்கூர்ல தான் பிறந்தேன். வளர்ந்தும் இங்க தான். எந்த இடத்துல? ஸ்லாங்கூர்ல. கஜாங். ஓகே. கஜாங். சோ வயசு சொல்லணுமா? இல்ல, அதெல்லாம் பரவாயில்ல. சரி, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க, கொஞ்சம் அறிமுகம். நாங்க ஸ்கூல்லாம் செராஸ்ல தான் படிச்சோம். நாங்க ஸ்கூல் தமிழ் ஸ்கூல்லாம் இல்ல, பங்சாய் மட்டும்தான். ஸோ அம்மா தமிழ், அப்பா மல்லி. அதனால தான் எங்களுக்கு தமிழ் பேச தெரியும். அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அப்படியே நான் உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, நீங்க இவ்வளவு அழகா தமிழ் பேசுறதுக்கு என்ன காரணம்? வீட்டுல எப்படி அது? ஏன்னா அம்மா இந்தியன், அம்மா தமிழுங்க, அப்பா மல்லி. ஸோ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி சரி, எங்களுக்கு தமிழ் பேச தெரியும். சரி, வீட்டுல இருந்து அது சின்ன பிள்ளைல இருந்து அம்மா பேச சொல்லி கொடுத்ததா? இது பாட்டி. பாட்டி. ஏன்னா அம்மா வேலைக்கு பாட்டி, அதனால பாட்டி தான் பாத்துக்குவாங்க. சோ முதல் மொழி எங்களுக்கு தெரியுது தமிழ் மொழி. தமிழ் மொழி தெரியுது. கற்றுக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சா? எப்படி? முறை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா தமிழ் மொழி கொஞ்சம் கஷ்டம் தானே. நம்ம பேசலன்னா அது வராது இல்ல. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதானே வரும். ஸோ முறை கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் பேச பேச பழகிடுச்சு. சரி, தமிழ் படிக்க தெரியுமா உங்களுக்கு? இல்ல பேசுறதுக்கு மட்டும் தானே? எழுத படிக்க தெரியாது? பேசதான் தெரியும். அது பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும் இல்லையா? சரி, வீட்டுல பொதுவாவே என்ன மொழியில பேசுவீங்க நீங்க? நீங்க அப்பா அம்மா நிச்சா அப்பா மலாயில பேசுற, அப்பாவுக்கு யாருக்குரிய தமிழ் கத்து கொடுத்துட்டு இருக்காங்களா? பேசினா புரியும். ஆனா ரொம்ப பேச தெரியாது அவங்களுக்கு. ஆனா நாங்க பேசினா அவங்களுக்கு புரியும் நம்ம என்ன பேசுறோம்னு. வீட்டுல அப்பா கூட நாங்க மலையே பேசுவோம், அம்மா கூட தமிழ் தான் பேசுவோம். ஆக நோன்பு பிறநாளை முன்னிட்டு நமக்கு ஒரு ஸ்பெஷலா நீங்க நமக்காக இங்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆக நம்ம அதை பத்தி இன்னும் நிறைய பேச போறோம். அதற்கு முன்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ், மலாய் கலாச்சாரம், இரண்டு கலாச்சாரத்தை நீங்க உங்களுக்கு தெரியுது இல்லையா? இதை பார்க்கும்போது உங்களுக்கு அக்காவான உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதை எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? அது எவ்வளவு பிளஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி ஃபீல் பண்றேன்னா ப்ரௌடா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஸோ எங்களோட தமிழ் கல்ச்சரை நிறைய ஃபேமிலிக்கு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணனால தான் எங்களுக்கு தமிழ் கல்ச்சர்னா எப்படி இருக்குன்னு தெரியல. இல்லைன்னா தெரியாது பாருங்க. ஸோ இது தமிழ் கல்ச்சரை நம்ம பழகிறது ஒரு விஷயம், ஒரு நாலேஜா இருக்கு. மற்றவங்க இப்போ மலாய் கூட்டாளினா இருக்காங்களா, ஸோ அவங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்மளால பதில் சொல்ல முடியும். ஸோ ஈஸியா இருக்கலாம் எங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளவு பலம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எக்ஸ்ட்ரா ஒரு மொழி, எப்போதுமே மொழின்றது ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பலம் இல்லையா? எக்ஸ்ட்ரா ஒரு சீன மொழியோ தமிழ் மொழியோ ஆங்கிலமோ தான் கத்துக்கும் போது அந்த பலம், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அது பலம் அப்படின்னு பாக்குறீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட், எவ்வளவு பிளஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன பெனிஃபிட்னா எனக்கு என்னோட பிள்ளைங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலாம்ல, என்னோட ஹஸ்பண்ட் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ எங்கேயாச்சும் போனால் ஆளுங்க சமத்துல பேசுவாங்கல்ல நம்ம பற்றி, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க ஏதாச்சும். ஸோ நம்மளுக்கு புரியும்ல, அது மாதிரி தான். அதே மாதிரி ஒரு கூட்டத்துல இப்ப நம்ம தமிழர்களா இருக்கும்போது, இந்தியன்ஸ் இருக்கும்போது, தமிழர் ஒரு மலாய்க்காரர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாதுன்னு நினைப்போம். அந்த மாதிரி நீங்க எங்காவது போகும்போது தமிழங்களா இருந்து பேசும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் ஏதாவது இருக்கா? அவங்க பேசுறது எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நாங்க திரும்ப பேசும்போது ஒரு ஆச்சரியமா எங்களை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி? கண்டிப்பா இருக்கு. நிறைய சின்ன வயசுல இருந்து. ஏன்னா எங்க மூஞ்சி பார்த்தாலே ஒரு தமிழ் பிள்ளை மாதிரி தெரியாது பாருங்க. சோ அதனால நாங்க அவங்க நம்ம கிட்ட நம்ம பத்தி தப்பா பேசினா கூட நம்ம திடீர்னு பதில் சொல்லாம அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. மன்னிச்சிருங்க, சீலாப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு? நிறைய இருக்கு. ஸ்கூல்ல இருக்கு, அப்புறம் எங்கேயாச்சும் வெளியே போனா, எங்கேயாச்சும் மாலுக்கு போனா கூட இருக்கு. அவங்களாம் அப்படி பேசுவாங்கல்ல, ஏதாச்சும் பேசுவாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம கத்துறதோ நல்லதோ நம்ம
திருப்பியும் சொல்லலாம்ல, அவங்கள்ட்ட திருப்பியும் பாலாஸ் பண்ணலாம்ல, அது மாதிரி இருக்கு. நல்ல சரளமா இப்ப பார்க்கும்போதே நீங்க நல்ல ஏதோ ஒரு சில வார்த்தைகள் தான் வந்து தெரியாத இருக்குது, மத்தபடி நல்லாவே சரளமா பேசுறீங்க. அப்படி வீட்டுல இருக்கும்போது உங்களுடைய திருமணமாகி நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய கணவருக்கு உங்க கணவர் நல்ல மலாய் பேசக்கூடியவர், அவர் எப்படி நீங்க அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்குள்ள? ஓகே, சொல்லி கொடுப்பீங்களா அவருக்கு? கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சொல்லி தான் கொடுப்பேன். ஸோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு புரியும், சமத்துல பேசுவாரு பதில்ல. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அவருக்கு வந்து வயசாயிட்டாரோ பெரிய ஆளாயிட்டாரோ ஒரு வேர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொன்னா புரிஞ்சிருது. அதனால கண்டிப்பா ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பா கத்து கொடுப்பேன். உங்க பிள்ளைங்க தமிழ் பேசுவாங்க, உங்ககிட்ட தமிழ் பேசுறாங்க? இப்பதான் 2 வயசு, ஆனா நான் கத்து கொடுத்துருக்கேன். நீங்க? நானும் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுப்போம். அவங்களுக்கு சாப்பிட்டாச்சா, நம்ம என்ன சொன்னோம், நான் டிக்டாக்குள்ள வீடியோ போட்டிருப்பேன் அவங்க தமிழ் பேசுனது, சாப்பிட்டாச்சா, எங்க போலாம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். வயசு எத்தனை, பேரு என்ன சொன்னா அவங்க சொல்லுவாங்க, என் பேரு அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரி, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நான் முதல்ல கேட்டிருந்தீங்க, நீங்க வந்து உங்களுக்கு எது பலம், இந்த மொழி எக்ஸ்ட்ரா நான் ஒரு மொழி கத்துக்கிட்டேன், இந்த தமிழ் மொழி எனக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய டூல், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எந்த விஷயத்துல? வியாபாரத்துல. ஏன்னா நான் வந்து இப்போ வந்து சில பேருக்கு மேபி தெரியும் நான் யாருன்னு, மீடியா சோஷியலில் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ மீடியா சோஷியலில் நான் வந்து பேசுகிற மொழி வந்து தமிழ் மொழி தான். நான் இந்தியன் பலகாரம் வியாபாரம் பண்றேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பூ கேண்டி, லட்டு, என்னென்ன பலகாரங்கள் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னென்ன பலகாரங்கள்? தேங்காய் பூ கேண்டி, லட்டு, கல்லுருண்டை, நெய்யுருண்டை, இந்த மாதிரி நான் வந்து விற்கிறேன். ஸோ அதனால இந்தியன் மார்க்கெட் உள்ளுக்கு போகிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா தமிழ் பேச தெரியுது இல்லை, தமிழ் பேச தெரியாமல் நம்ம வந்து தமிழ் பலகாரம் விட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்ல, அவங்க நம்பி வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுதான் எனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, அது வந்து நீங்கள் செஞ்சு விற்கிறீங்களா இல்லை எப்படி அதை வாங்கி விற்கிறீங்களா? சொந்தமாக செஞ்சு விற்கிறேன். எனக்கு ஒரு மினி ப்ரொடக்ஷன் பிளேஸே இருக்குது, மினி கிலாங். ஸோ அங்கே தான் நாங்கள் செஞ்சு விற்கிறோம்ல. ஐ ஹேவ் 15 orang staff. சோ அந்த பலகாரம்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும், என்னென்ன போடுறாங்க, அதுல என்னென்ன இன்புட் எல்லாம் தெரியும் உங்களுக்கு? அம்மா கிட்ட இருந்து ரெசிபினா பழகி தான் நான் வந்து செய்யறேன் இந்த பலகாரம்னா. இந்த தொழிலை நீங்க இந்த தொழிலை நீங்க செய்யும் போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து செய்றீங்களா? இல்ல நான் தனியா தான் செய்யறேன், அவங்க தனியா நான் தனியா. சரி, நீங்க இந்த மாதிரி செய்யும் போது எப்படி ஆதரவு தமிழ்ல பேசி நீங்க விற்பனை செய்யும் போது? ஏன்னா ஓகே, முதல் நான் வியாபாரம் பண்ணது வந்து தேங்காய் பூ கேண்டி. ஸோ கேண்டினா வந்து கண்டிப்பாக தமிழ் மக்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ மலாய்க்காரங்க சைனீஸ்க்குனா கண்டிப்பாக தெரியாது. அதனால தமிழ் மொழி பேசி தான் நம்ம வந்து தெரிய வைக்கணும். அதனால தான் தமிழ் மொழி முதல் பேச ஆரம்பித்தேன். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு பலமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல? வேற வேற என்ன உங்களுக்கு வந்து இப்ப வந்து அவங்களுக்கு தொழில் ரீதியா அதுக்கு வந்து பிளஸ்ஸா இருக்குது அவங்களுக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும்? எனக்கும் நானும் பிஸ்னஸ் பண்றேன். நான் வந்து அவங்கள மாதிரி தான், ஆனா நான் வந்து நெய்யுண்டியும் லட்டு மாதிரி தான் விற்கிறேன். இப்போ மீடியா சோஷியல்ல விச் இஸ் டிக்டாக்ல வந்து நான் அது மாதிரி தான் விற்கிறேன் இப்போதைக்கு. ஏன்னா நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன், அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி. நான் வந்து இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு 2 பிள்ளை இருக்கு, வேற 2 பிள்ளை பிறந்தா அதெல்லாம் பிள்ளை கொஞ்சம் பெருசானு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் லட்டு செய்ய, நெய்யுருண்டை செய்யலாம். சரி, இப்போ எனக்கு அது கொஞ்சம் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு, நீங்க எப்படி பேசுவீங்க அப்படின்னு. சரி, ஒரு லட்டுக்கு நீங்க ஒரு சோஷியல் மீடியால எப்படி பேசுவீங்க நீங்க மக்கள்கிட்ட? ஓகே, இது வந்து மொத்திச்சூர் லட்டு, நான் வந்து மொத்திச்சூர் லட்டு வைக்கிறேன். ஸோ இது வந்து மொத்திச்சூர் லட்டு ரொம்ப இனிப்பா இருக்காது. நான் வந்து ரொம்ப இனிப்பா பண்ணல, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும், எப்போதும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும். ஏன்னா வந்து அன்னாரிக்கும் நான் வந்து செய்வேன், லட்டுவும் நெய்யுருண்டை வந்து அன்னாரிக்கும் செய்வோம். ஸோ லட்டு வந்து 2 வாரத்துக்கு தாங்கும் ஐஸ் பெல்ல வச்சா. வெளியே வச்சிங்கன்னா ஒரு 4 இல்லாட்டி 5 நாள் வரைக்கும் தான் தாங்கும் அப்படின்னு சொல்லுவேன். தமிழால இது பண்ண. சரி, நீங்க கேண்டி எப்படி வைப்பீங்க? ஒரு ஆர்வம் இந்த மாதிரி பேசி உங்களோட கஸ்டமரை நீங்க வர வைக்கிறீங்க அப்படின்னு? நார்மலா நான் வந்து டெய்லி லைவ் செய்வேன். ஸோ ஒரு நாளைக்கு 2-3 ஹவர் லைவ் செய்வோம். ஸோ தேங்காய் பூ கேண்டி மக்களே வந்து என்னோட தேங்காய் பூ கேண்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட தேங்காய் பூ கேண்டி வந்து தேங்காய் டெய்லி காலையில் 6 மணிக்குலாம் நாங்கள் திருவி எடுத்துருவோம். ஸோ 9 மணிக்குனாக்குள்ளே நம்ம வந்து கிண்டி எடுத்துருவோம். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு 6 மணிக்குள்ளே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். நம்பி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப இனிப்பாக இருக்காது, தெகட்டாது, கெட்டு போகிற டேஸ்ட்னா இருக்காது. நம்ம கிட்ட வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கு. நம்ம கிட்ட சோள ஃப்ளேவர், யம் ஃப்ளேவர், பண்டா, சீரா, வீக்கோ ஃப்ளேவர்னா இருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணா இதுக்கு முன்னே கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்கி
வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்கன்ற மாதிரி. சரி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்க பேசும்போது ஆரம்பத்துல சொன்னது மாதிரி தான் உங்களையே தான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, தமிழ் கலாச்சாரத்துல இந்த தமிழ் கலாச்சாரத்துல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் ஃபாலோ பண்ண முடியாது, ஆனா நீங்க தமிழ் பேசுறீங்க அப்படின்றத நினைக்கிறீங்க இல்லையா? இந்த தமிழ் கலாச்சாரத்துல எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க? எனக்கு வந்து பொலிவர் சத்தெல்லாம் போட பிடிக்கும். சாரி, பஞ்சாபி எல்லாம் போட பிடிக்கும். மேக்கப், அவங்க மேக்கப், அது என்ன சொல்லுவாங்க, நெத்திச்சுடி, அதெல்லாம் போட பிடிக்கும். அப்புறம் சாப்பாடுங்க, கறி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரசம், எங்க அம்மா எப்போதும் அது முருங்கைக்காய் ரெண்டாங்க செய்வாங்க, அது வந்து எங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்போதும் கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ஆபரணங்கள்லாம் தெரியுமா? நெத்திச்சுடி போடுவேன், அது சங்கிலி, இயரிங் அதெல்லாம் போடுவோம். தோடு, அது பேரெல்லாம் நல்லா தெரியும். தோடு தெரியும். நீங்க உங்களுக்கு எது பிடிக்கும்? எந்த தமிழ் கலாச்சாரத்துல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது மியூசிக்லா. குத்து பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். வியாபாரம் பண்ணாதவங்களுக்கு இந்த மலேசியா சோஷியல் நார்மலா வந்து டான்சிங் பண்ணுவேன். ஸோ டான்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மலே டான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சொப்பான் சந்தோலாம் ஆடுவாங்க, ஆனா தமிழ்நாடு பார்த்தோம்னா நம்ம வந்து கூத்து போட்டு ஆடுவோம். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் வியாபாரத்துக்கு மாறினேன். சரி, அப்படி இசைனா நீங்க இசை பேசுனதுனால உங்களுக்கு யார் பிடிக்கும்? இளையராஜா சார், ரஹ்மான் சார், அது யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நான் வந்து ஜென்சினால அதனால எனக்கு புது இளையராஜா சார் இவங்கெல்லாம் பழைய ரஹ்மான் சார்லாம் பழைய அனிருத் அந்த மாதிரி. என்ன மாதிரியான பாடல்கள் விரும்பி கேட்பீங்க நீங்க? அனிருத் பாடல்கள் தான். யார், எந்த ஹீரோ பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ வந்து விஜய். விஜய் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அவர் படம் ஒண்ணு வெளியாம இருக்கேன், அதனாலதான் ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. உங்களுக்கு யாரு பிடிக்கும்? சேம் தான், விஜய் தான் பிடிக்கும். இல்ல ஏதோ பேசி வச்சுக்கிட்டீங்களா? இல்ல, ரெண்டு பேருக்கும் விஜய் தான் பிடிக்கும். விஜய், சூர்யா, சிவகார்த்திக், அவங்க படம்லாம் நல்லா பாப்போம். ஏறக்குறைய உங்களுக்கு தமிழ் சினிமா சார்ந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். பாப்போம். நாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமா, அது தமிழ் சினிமா பாக்குறதுக்கு. ஏன்னா தேட்டர்ல வந்தாலே அம்மாவை கூத்திட்டு போயிருவோம் நாங்க படம் பார்க்க. சரி, மறக்க முடியாத அனுபவங்கள். எனக்கு தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கு, இந்த வியாபார ரீதியை விட்டுட்டு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா? எப்படின்னு கேக்குறீங்க? மறக்க முடியாதுன்னா ஆளுங்க கிட்டயா, மத்தவங்கள்ட்ட பேசுனதா இருக்கலாம். ஓகே, இருக்கு. ஸ்கூல்ல அப்ப வந்து நான் வந்து ஒரு பங்காவாஸ். ஸோ நான் வந்து பங்காவாஸ் டைம் அப்ப அங்க என் ஸ்கூல் வந்து சீனாலு இந்தியன்காரங்க தான் ரொம்ப நிறையா, மில்லேலாம். அப்புறம் வந்து பங்காவாஸ்னால ரேஹா டைம் முடிஞ்சானே ஹலோ பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நான் தமிழ்நாடுகிட்ட போய் சொன்னேன், கிளாஸ்க்கு போங்க. ஆனால் நான் வந்து மில்லையில தான் சொன்னேன், அவங்களுக்கு தெரியாது எனக்கு வந்து தமிழ் தெரியும்ட்டு. ஸோ அது அவங்களோட குரூப்ல ஒரு ஆளுக்கு வந்து தெரியும், என்னோட அண்ணனுங்க தெரியும். ஸோ அவங்க சொன்னேன், அது பிள்ளைக்கு தமிழ் தெரியும், நீ வந்து இதெல்லாம் சொல்லடா. ஏன்னா அவங்க அது முன்னுக்கு வந்து என்னை கூத்தோ பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் கத்த வார்த்தைலாம் பேசினாங்க. ஸோ அது எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் நான் காட்டிக்கல எனக்கு தெரியுதுன்ட்டு. ஏன்னா நாங்கள் காத்தினா திருப்பி அவங்க திருப்பும் பேச மாட்டாங்களே அந்த மாதிரி. ஸோ நான் வந்து காட்டிக்கல. ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க, ஓ ஆமாவா, சரி சரி, நான் அவங்களும் போயிட்டாங்க. சரி, நிறைய அனுபவம் நிறைய இருக்கு. சரி, நோன்பு பிறநாள் அப்படின்னு வரும்போது ஆரம்பத்துல சொன்னது போல ஒரு ஆண்டுக்கு காத்திருந்து அப்படி இருக்கும்போது அந்த பிறநாள் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? கண்டிப்பா குவே செய்வோம், வீட்டுல சுத்தம் பண்ணுவோம், பாஜராயா வாங்க போவோம் கண்டிப்பா ஃபேமிலி கூட. அப்ப நீங்க பாலை கம்பங் பண்றதெல்லாம் இருக்குதா, இல்ல தனித்தனியா இருப்பீங்களா? எப்படி வந்துருவீங்க அதெல்லாம்? அம்மா போன வருஷம் வந்து அம்மா வீட்ல தான் நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம், அக்கா நானும். இது வருஷம் வந்து நான் வந்து டைப்பிங் போறேன் எங்க ஹஸ்பண்ட் கம்போங்க்கு. அக்கா வந்து போலன்னு நினைக்கிறேன், அவங்க ஹஸ்பண்ட் ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸி. சரி, இந்த வருஷம் எப்படி இருக்கு ப்ரிப்பரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது? எப்படி சூப்பா இந்த வருஷம் வந்து போன வருஷத்தோட இன்னும் பிஸியா இருக்கேன் ராயா வரதுனால. ஏன்னா நான் பலகாரம் வைக்கிறேன்ல, ஸ்டீல் வந்து மலாய்க்காரங்க கூட வாங்குறாங்க அவங்க ராயா செலிப்ரேட் பண்றதுக்கு, அதனால கொஞ்சம் பிஸியா இருக்கேன். தட்ஸ் வை இந்த வருஷம் வந்து கம்பத்துக்கு நான் கிளம்பலாம். செலிப்ரேஷன்கள் தான் இந்த வருஷம், அம்மா கூட அப்பா கூட. இந்த வருஷம் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு. சரி, இப்ப நோன்பு பிறநாள் மட்டும் நம்ம மலேசியாலே வந்து ஒற்றுமையா இருக்கணும், நல்லிணக்கமா இருக்கணும் அப்படின்றது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப உங்களுடைய பிறநாள் வீட்டுக்கு நீங்க அழைக்கிறது, மூவின மக்கள் வருவாங்களா? எப்படி அந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்? வருவாங்க, சித்தி மாமா எல்லாம் வருவாங்க. அம்மாவோட கூத்தானிங்க எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கூத்தானிங்க அங்க அதே இடத்துல அவ்வளவும் இல்லை. ஏன்னா இப்பதான் பெருசாச்சு இல்ல. ஸோ ஸ்கூல் முடிஞ்சானா எல்லாம் இங்க அங்கன்னு பேர் சிங்கப்பூர் போயிருக்காங்க, ஜோஹர் போயிருக்காங்க. ஸோ எல்லாம் ஜாவுல. ஸோ கூத்தாடி கூப்பிட வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபேமிலி தான், அம்மா சித்தி மாமா அண்ணனுங்க அக்கா அவங்கள தான் வருவாங்க, அவங்கெல்லாம் வருவாங்க.
சரி, இப்ப நீங்க மற்ற பெருநாட்கள்ல போய் நீங்க கலந்துக்கிறத அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. மற்ற இப்ப தீபாவளிக்கோ சைனீஸ் நியூ இயர் நீங்க அது அந்த அந்த ஒரு இணக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துறதுக்கு இது போல இந்த பெருநாள் தானே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? நீங்க மத்த பெருநாளுக்கு நீங்க போவீங்களா? போவோம், சித்தி வீட்டுக்கு போவோம். சித்தி வீடு வந்து கொஞ்சம் எங்க வீட்டுக்கு டிக்கெட்ல, சோ நாங்க வந்து சித்தி வீட்டுக்கு எப்போதும் போவோம். ஒன்னு சித்தி வந்து பிடியில இருக்காங்க, சோ அங்க போவோம். சமத்துல அவங்களும் இங்க வருவாங்க. அது மாதிரி தான் நாங்க போனோங்கன்னா சத்தெல்லாம் என்னது தமிழ்நாடு மாதிரி தான் போத்துட்டு போவோம். ஆனா பொத்துல வைக்க மாட்டோம். லைக் தீபாவளியில சாரி, ட்ரெஸ், சாரி, பஞ்சாபி அது மாதிரி தான் போத்துட்டு போவோம். இப்ப பெருநாள்ல வந்து தமிழ் பலகாரம் எதுவும் செஞ்சிருக்கீங்களா? இது பெருநாளுக்கா? எனக்கு நெய்யுருண்டைனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நானும் நெய்யுருண்டை தான் வைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நெய்யுருண்டைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் செஞ்சு வச்சிருக்கேன் எல்லாருக்கும் கொடுக்க. ஏன்னா நெய்யுருண்டை வந்து மலாய்க்காரங்க கூட சாப்பிடுறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு பிஸ்கட் இருக்கு, மலாய்க்காரங்க பிஸ்கோ மாமோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டேஸ்ட் வந்து லிபி கூறான். ஸோ அது வந்து வச்சா கண்டிப்பா நிறைய பேர் சாப்பிடுவாங்க, மலாய்க்காரங்களும் சாப்பிடுவாங்க. அது சரி, மலேசியால வந்து இங்க எல்லாருமே பல்லின மக்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது மற்ற இனத்தவர்கள் ஒரு மொழியை கத்துக்கிறது, இந்த நீங்க உங்களை போல கத்துக்கிறது, அது எவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. இப்ப வந்து மலேசியால வந்து மலேசியா வந்து berbagai budaya, berbagai bahasa kan. So Chinese, Malay, Hindu kan. நம்ம வந்து எல்லாமே கத்துக்கிட்டா இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப எனக்கு வந்து மலேயும் தமிழ் தான் தெரியும். ஸோ நான் வந்து சைனீஸ் கற்றுக்கிட்டா இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்கும்ல. நான் வந்து சொன்னாங்க வேலை அப்ளை பண்ணலாம், சொன்னாங்க பிஸ்னஸ் செய்யலாம். அது மாதிரி தான் பிஸ்னஸ்லாம் நல்லா பண்ணலாம்ல, எல்லாமே கற்றுக்கிட்டா எல்லாமே அப்படின்னு நினைக்கிறீங்க. சரி, இப்ப ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு மக்களிடையே நிறைய ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை இன்னும் மேம்படுத்திக்கணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் ஃபோக்கஸா இருக்கும்? இப்போ சோஷியல் மீடியா வந்து நிறைய வந்து தவறான விஷயங்கள்லாம் காட்டுறாங்க இல்லையா? அதுல ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கு. எந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படிங்க அந்த ஒற்றுமையை, இன கலாச்சாரத்தை, ஒற்றுமையை வளர்க்கறதுக்கு? சாப்பாடுல நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா சாப்பாடு வந்து என்ன சொல்லுவாங்க, makanan menyatukan pelbagai kaumனு சொல்லுவாங்க. ஸோ சாப்பாடுல நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சாப்பாடில் வந்து நம்ம ஒற்றுமை வைக்கலாம். புடாயலா இந்த மாதிரி செலிப்ரேஷன் ராயா தீபாவளிலாம் வருதுல்ல. ஸோ மல்லே வந்து இந்தியன் வீட்டுக்கு போகிறது, இந்தியன் வந்து மலாய்க்காரங்க வீட்டுக்கு போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து menyatukan kaum dan perpaduanலாம். ஸோ எந்த ஒரு ரேசிஸ் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் ஹார்மோனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே அந்த பெருநாள்னா இப்போ அது என்ன சொல்லுவாங்க, தோட்டப்புறத்துல இந்த எஸ்டேட் லைஃப் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப பாத்தீங்கன்னா எல்லா மூவின மக்களும் ஒன்னா இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு பெருநாள்னாலும் அவங்களுக்கு கஷ்டமோ நஷ்டமோ எதா இருந்தாலும் எல்லாருமே அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அம்மா எஸ்டேட்ல இருந்து தான் வந்தாங்க. சோ அவங்க எப்பவும் சொல்லுவாங்க, முன்ன வந்து பெருநாள்னா தமிழ்நாடு எல்லாமே நல்லா ஒத்துமையா தான் இருப்பாங்க. கோயிலுக்குலாம் போவாங்க, சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அது மாதிரி எஸ்டேட்னா என்ன சொல்லுவாங்க, போக்கா கெத்தாலாம் அவங்கலாம் ஒரு குரூப் தானே. ஆமா, சோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கொத்தரோயோ சாப்பாடு சமைச்சு எல்லாம் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா சொல்லும் போது இப்ப காலம் நிறைய மாறி இருக்கு. அம்மா சொல்லும் போது அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகும்? இன்னைக்கு நிறைய மாற்றம் வந்து ஏன் நம்ம சீக்கிரமா பொறக்கலன்னு ஒரு இதா இருக்கும். ஏன்னா முன்ன உள்ள எஸ்டேட்னா போன் எல்லாம் இல்லல்ல. சோ இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் ஃபோன்ல தானே நம்ம எல்லாம் பாக்குறோம். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் கேப் இருக்குல்ல. முன்னெல்லாம் வந்து குரூப்பா தாமானுக்கு போவோம். அம்மா சொன்னாங்களா எஸ்டேட்னா தாமானுக்கு போவோம். என்னமோ ஒரு கிளாப்புல என்னமோ சோறுலாம் ஆக்குவாங்களாம். என்னன்னு சொன்னாங்க, கிளாப்பு அது கிளாப்புல வந்து சோறு ஆக்குவேன்னுவாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடும் போது. ஆமா, நேத்து அம்மா ஒரு வீடியோ பார்த்தாங்க டிக்டாக்ல. சொன்னாங்க இதெல்லாம் நாம என்ன செய்வோம், எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃப்ரெண்ட் தான் அன்டா பண்ணாங்க அந்த வீடியோவை. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க. உங்களுடைய அதாவது அந்த ஒற்றுமைன்றது அந்த காலகட்டத்துக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறது இல்லையா? இப்ப இந்த பெருநாள் காலகட்டத்துல அம்மா சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அந்த காலத்தில் வந்து நான் இருந்ததில்ல. பட் இமேஜின் பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தமிழை பேசுகிறேன், தமிழை வியாபாரம்னா பண்ணுறேன். பட் எனக்கு வந்து இந்தியன் கூட்டாளி இல்லை. மேபி கல்யாணம் பண்ணனால அதனால கூட்டாளி இல்லை போல. என்ன இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு ஸ்கூல் படிக்கிறப்ப. ஆமாம். ஸோ அதனால ரொம்ப
நான் என்னோட ஜெனரேஷன் செலிப்ரேஷன் வந்து அம்மாவோட செலிப்ரேஷன் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். பட் நான் வந்து அவ்வளோ இமேஜின் பண்ண முடியாது அவங்க செலிப்ரேஷன் தீபாவளி எஸ்டேல இருக்கும்போது. ஆனால் என்னோட நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா சின்ன வயசில் செலிப்ரேஷன் தீபாவளி ராயா ஒன்றும் ரொம்ப நிறையா மிஸ் பண்ணுறேன்லாம். ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களா இருப்போம். ஸோ பட்டாசு அம்பாவ், ஆமாம் பட்டாசு அம்பாவ். ஸோ இப்போ தீபாவளி வந்துச்சுன்னா கோலம்னா ஒன்றா சேர்ந்து நாங்கன்னா வரிவோம். அதுனா ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ இதுனா நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க menyatukanlah. இது வந்து அம்மா கிட்ட பாட்டி கிட்ட இருந்து அம்மா கொண்டு வந்தது, அம்மா கிட்ட இருந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து உங்க பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க ஒரு மகளா? இப்ப நீங்க அம்மா கிட்ட இருந்து நிறைய பாத்தீங்க இல்லையா, உங்க பிள்ளைங்க கிட்ட நீங்க கொண்டு போகணும்னா எந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப தமிழ் என்ன கல்ச்சர்னு சொன்னா சாப்பாடு கண்டிப்பா கத்து கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அப்புறம் பேச கத்து கொடுப்பேன். சத்தைங்க அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ தமிழோட சத்தைங்கெல்லாம் நல்லா அழகா இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் கற்றுக் கொடுப்பேன் போட. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்க போட்டிருக்கேன், அவங்களுக்கு சத்தெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போட. ஸோ அது மாதிரி தானா. ஒன்று வந்து இப்போ வந்து தமிழால் வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க, வயசானவங்க வந்து ரொம்ப ஹார்மேட் பண்ணுவாங்க, மரியாதை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நான் வந்து மலேக்காரங்களும் ஹார்மேட் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த ஜெனரேஷன் மாறும்போது அது சொல்லுங்க, நீங்க எப்படி என்னென்ன விஷயங்கள் என் பிள்ளைக்கு நான் இதெல்லாம் கட்டாயம் நான் சொல்லி கொடுப்பேன், ஏன்னா எங்க அம்மா இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது. இந்த விஷயம் அகாம வந்து என்னோட அகாம இஸ்லாம் வந்து தந்தாங் பண்ணாம இருக்குதோ அது எல்லாமே வந்து கத்து கொடுப்பேன். ஸோ ஒண்ணு கூட நான் விட மாட்டேன்ல. முக்கியமா வந்து தமிழ் மொழி வந்து நீ கல்யாணம் பண்ணி உனக்கு வந்து ஒரு பேபி பிறந்தா கூட உன் பிள்ளைக்கும் நீ வந்து கத்து கொடுத்துதான் ஆகணும்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ இது மட்டும் நீ மறக்கவே கூடாது. இந்த மொழி தான் உன் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னால் வியாபாரம் பண்ண முடியும். நான் வர ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வந்த ஒரு பிள்ளை நான். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் வந்து பட்டு வந்த ஒரு பிள்ளை தான் நான். ஸோ அந்த தமிழ் மொழி தான் வந்து வியாபாரம் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அந்த மொழி மட்டும் நீ மறக்கவே கூடாது. தமிழால பற்றி நீ தப்பா பேசக்கூடாது, அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம தமிழால பார்த்தானா கலரு வந்து நம்ம சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்க பிளாக் ஸ்கின் ரொம்ப குத்தம் பண்ணுவாங்க. அதுதான் நீ வந்து பண்ணவே கூடாது. ஸோ உன்னோட பங்ஸு வந்து ஸ்டில் மலாயுவா இருந்துச்சுன்னா கூட நீ வந்து தமிழோட கல்ச்சரை வந்து மறக்கக்கூடாது. தப்பா யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து நீ இப்போ தகன் பண்ணணும். எந்தெந்த விஷயம் அகாம வந்து தந்தாங் பண்ணலையோ அதெல்லாம் நீ வந்து பிரதான்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ சோஷியல் மீடியா நீங்க நிறைய பாக்குறீங்க, அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன செய்யலாம் அப்படின்னு தோணும்? சமத்துல நான் வந்து வீடியோ கூட செஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து இப்ப மலேசியால வந்து நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இதெல்லாம் வந்து அகாமன் இல்லாட்டி பஹாசுனால சொல்ல முடியாது. இப்ப வந்து ஆளுங்க சொல்றாங்களா தமிழால இப்படித்தான் தமிழால இப்படித்தான், அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து எல்லாமே தனிநபர் அவங்க மத்தம் தான் செய்யறாங்க. லைக் இப்ப வந்து நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்ல விரும்பல, ஆனா நிறைய இருக்குல்ல. எல்லாமே நம்ம வந்து மலாய்க்காரங்க இப்படித்தான் தமிழால இப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இது எல்லாமே ஒரு ஆளு இப்படி இருக்காங்க, கத்தவங்க இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்கல்ல. நம்ம பாசிட்டிவா தான் யோசிக்கணும், எல்லாமே பாசிட்டிவா தான் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்ல. சரி, இந்த வருஷம் ப்ரிப்பரேஷன் முடிச்சு ராயா கொண்டாட்டங்கள் எப்படி இருக்குது இன்னைக்கு? நல்லா இருக்கு, ஹாப்பிலா. ஏன்னா என்ன சொல்லுவாங்க, போன வருஷத்தோட மேபி இந்த வருஷம் வந்து இன்னும் என்னது இன்னும் மரியாவா இருக்கணும்னு நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா ஸ்டில் வந்து எங்க பாட்டி ஒன்னும் இருக்காங்க, அதுலயே ஒரு சந்தோஷம் தான். வருஷம் அவங்க வந்து இருக்கணும், இந்த கல்ச்சர்னா பார்க்கணும். போன வருஷம் இஃப் நீங்க என்னோட வீடியோனா பாத்தீங்கன்னா பாட்டி கூட உட்காந்து ஒரு ஆடிக்கிட்டு தான் இருப்பேன். பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதாவது நம்மளோட பேர பிள்ளைங்க இந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு பாட்டி யோசிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க எப்போதும் லைஃப்ல எல்லாம் வருவாங்க, வீடியோ எல்லாம் பாப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும். நாங்க வந்து அவங்கனால தானே நாங்க எல்லாம் தமிழ் கத்துக்கிட்டோம். ஸோ அவங்க ரொம்ப
ஹாப்பியா இருப்பாங்க. ஏதாவது பாட்டி ஏதாவது டிப்ஸ் கொடுப்பாங்களா, இப்படி இருங்க செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்படின்னு எதுவும் சொல்லுவாங்களா? நிறைய இருக்கு. ஆனா நீங்க இப்ப திடீர்னு கேக்குறீங்க, எனக்கு சட்டுன்னு வரல. பாட்டி வந்து லைஃப்லலாம் ஜாயின் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க தெரியுமா எனக்கு. நீங்க வாங்குங்க, ட்ரை பண்ணுங்க, ப்ரோமோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம வந்து பாட்டி கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம்ல. ஏன்னா பேர பிள்ளைங்க வந்து நல்லா ஆகி வரணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம ஃபேமிலியிலே அவங்க தான் ரொம்ப வயசானவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஆளாக எப்படி இருக்காங்கன்னு சின்ன வயசுலேருந்து இப்போ இந்த வயசு வரைக்கும் பார்த்துட்டாங்க பாருங்க. ஸோ அதனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு அவங்க வந்து நினைப்பாங்க கண்டிப்பா. சரி, இப்போ நீங்க வந்து ஒரு குடும்பத்துல இருந்து உங்க பாட்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களோட பாண்டிங் ஒரு வீட்டுல நீங்க இருந்து அதை அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க. ஆனா நீங்க 2 பேருமே திருமணம் பண்ணி வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய திருமணம் அந்த வாழ்க்கையில இருந்து உங்களுடைய மாமியார் அந்த சைடு கணவர் சைடுல இருந்து எப்படி ஆதரவுல உங்களுக்கு, எப்படி தமிழ் பேசுறது, எப்படி அவங்க எதிர் வரவேற்கிறாங்க? அவங்க எனக்கு வந்து மாமியார் மாமனார் இல்லை, இறந்துட்டாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க அக்கா அண்ணனுங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நான் வந்து தமிழ் பேசினா என்னோட லைஃப் எப்போதும் பார்ப்பாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறப்ப லைஃப் பார்ப்பாங்க, லைக் போடுவாங்க. அப்புறம் அங்கே போனால் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. கம்பெனியில் நிறைய பேர் இருப்பாங்களா, ஸோ சொல்லுவாங்க இவங்களுக்கு தமிழ் தெரியும், இவங்க தமிழ் பேசுவாங்க. ஒன்று வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்களோட அம்மா வந்து விச் இஸ் என்னோட மாமியார்லாம், அவங்க வந்து பேசலாமா அவங்க வந்து தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் வந்து. ஸோ அது வந்து அவங்கள பார்க்க எனக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த மொழி அவங்களுக்கு இந்த மொழி அவங்க இறந்துட்டாங்கல்ல, நான் கல்யாணம் பண்ண முன்னுக்கு. ஸோ என்னால் அவங்கள பார்க்க முடியலன்னு ஒரு கொஞ்சம் sedih lah, saya tak dapat jumpa dia kan sebab dia dah meninggal awal sebelum kami kahwin. சரி, அப்ப இந்த வருஷம் பிறநாள் வந்து குடும்பத்தோட ஒற்றுமையா இருந்து நீங்க இந்த ஆண்டு நோன்பு பிறநாளை கொண்டாட எங்களுடைய அன்பு வாழ்த்துக்கள். ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப கலகலப்பா எங்களோட பேசி எங்களோட பார்வை நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. நோன்பு பிறநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். சுமார் 1 மாத காலம் நோன்பிருந்து முஸ்லிம் அன்பர்கள் ஷவால் மாதத்தில் பரிசாக இந்த நோன்பு பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆக பிறந்திருக்கும் இந்த ஷவால் மாதம் நாட்டு மக்களிடையே இருக்கின்ற ஒற்றுமை உணர்வை இன்னும் அதிகப்படுத்தி அந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு உங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவிடமிருந்து இனிய நோன்பு பிறநாள் வாழ்த்துக்கள். நான் ஜமுனா வேலாயுதம். நன்றி, வணக்கம்.